ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப கிறிஸ்பியான, அதே சமயத்தில் 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கார்ன் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஈவினிங் டைமில் நல்ல சூடான டீ காஃபி கூட இந்த கார்ன் மிக்சர் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான கார்ன் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கார்ன் மிக்சர் செய்கிறதுக்கு முதல்ல அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஹோம்மேட் மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. இது கலருக்காக தான், காரம் அவ்வளவா இருக்காது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போது சேர்த்துருக்க பொருள் கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஹோம்மேட் மசாலா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தனியாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கார்ன் மிக்சர் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வறுக்காத நிலக்கடலை எடுத்துருக்கேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லா வறுத்துட்டேன். பாருங்கள், கலர் நம்மளுக்கு நல்லா மாறிடுச்சு. அந்த மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பொட்டுக்கடலையிலேருந்து நல்லா மணம் வரணுங்க. நல்லா வறுப்பட்டுறணும். ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதே எண்ணெயில் கேஷ்யூ நட்ஸ் ஒரு 15 அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் வெரைட்டிஸ் சேர்த்துக்கலாங்க. பாதாம், உலர் திராட்சை எதுனாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. வாசனைக்காக 2 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இது காஷ்மீரி மிளகா. எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கார்ன் மிக்சரோட கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது மனமும் நல்லாயிருக்கும். நம்ம கார்ன் மிக்சர் சாப்பிடும்போது கருவேப்பிலையும் சேர்த்து கடிப்படும் போது இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கருவேப்பிலையை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு எந்த ஃப்ளேவரும் இல்லாத நார்மல் கார்ன் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்ன் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நான் செய்ய போகிறேன். இப்போ கார்ன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி உப்பி மேலே வருங்க. நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கார்னை. இப்போ இந்த வடிச்செடுத்த கார்னை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், எல்லா கார்னையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுட்டேங்க. இனி நம்ம கார்ன் மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு அகலமான பவுல்னு எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம வறுத்த பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. வறுத்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாங்க. வறுத்த பொட்டுக்கடலை, இது கூடவே கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. வறுத்த கேஷ்யூ நட்ஸ், 2 வரமிளகா. இது ஃப்ளேவருக்காக தாங்க, வேணாட்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையான வறுத்த கறிவேப்பிலை, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் மசாலா மிக்ஸையும் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கேஷ்யூ நட்ஸ் கூடலாம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னெல்லாம் சேர்த்தாச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா மிக்ஸ், அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. முன்னாடியே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் செஞ்சுருந்தேங்க.
நம்ம இனி அடுத்தடுத்து செய்யும் போது இந்த மசாலா மிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு நம்மளுக்கு கார்ன் இருக்குது அப்படின்னா இந்த மசாலா மிக்ஸ் இருந்ததுன்னா 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான கார்ன் மிக்சர் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் எடுத்து நான் உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கார்ன் மிக்சருங்க. நல்ல சுட சுட காஃபி டீ கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.